யோகிகள் சாமி சரி யோகத்தால் முக்தி அடைகிறாங்க. சரி, இப்படி அடைகிறதுனால உலக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு யோகி, நீங்கள் முக்தி அடைய போகிறீங்க முடிவில். இப்போ இல்லை, சரி யோகின்ட்டு நான் நினச்சிக்கணும் உடனே போய் கடவுள் கூட உட்காந்துக்க முடியாது. சரி, இது கற்பனை ஆகிடும். ஆமாம், நிஜத்தில் கடவுள் உனக்கு அழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் உனக்கு முக்தி மோட்சம்லாம். கடவுள் அழைப்பு வராத வரைக்கும் உன் வயசாகி நீ உடல் தளர்ந்து போய் உடலை விட்டு உயிர் போனால் அது முக்தி இல்லை. கடவுள் அழைப்பு வரும். உண்மையான யோகியாக இருந்தீங்கன்னா கடவுள் அழைப்பு வரும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஆனால் நீ ஒரு யோகி, நீ கடவுளை அடையணும். அதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சு போச்சு உனக்கு. ஆனால் நீ சும்மா இருப்பியா? நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் இருக்கிற உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு அவனை நல்வழிப்படுத்துவேன். ஏன்? நீ நல்லவனை ஆனதால மற்றவன் நல்லவன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ உன்னால பல ஆயிரம் பேர் பயன்படுறேன்னு, அது போதாதா? உன்னால உலகத்துக்கு தீமை கிடையாது, அது போதாதா? தீமை கிடையாது. அப்போ இதெல்லாம் தானே யோகியினுடைய வேலை. இதுக்காக அவன் போறான், போறதும் போறான், போற வழியில எதையோ 4 இறச்சிட்டும் போறான், 4 பேர் பொறிக்க. ஆனா கெட்டவன் போனான்னா நான் போற வழியில இருக்கிறத பொறிக்கின்னு போடுவான். நல்லவன் போனான்னா இருக்கிறத இறச்சிட்டு போயிடுவான். இதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் சாமி. ராஜயோகத்தில் வலது நாசியில் சுவாசிக்கும் சூரிய கலையும் இடது நாசியில் சுவாசிக்கும் சந்திர கலையும் இயற்கையாக மாறி வருகிறது. சரி, இது மாதத்தில் எத்தனை முறை இந்த மாதிரி மாறுது? சூரிய கலையின் போது மனம் எதை நினைக்கின்றது? சந்திர கலையின் போது மனம் எதை நினைக்கிறது சார்? சூரியக்கலை சந்திரக்கலை மாசத்துல மாறுறதில்லை. ஒரு மாசத்துல மாறுச்சுன்னா சூரியக்கடை ஓடுச்சுன்னா உடம்பு கொளுத்தி ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, ஒரு சந்திரக்கலை ஓடுச்சுன்னு வச்சுக்கோ, குளத்துல செத்து போயிட்டா எப்படி உப்பி போயிருக்கும், அது மாதிரி இருக்கும் உடல். அதனால 65 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சூரியக்கலையும் சந்திரக்கலையும் இயற்கையாகவே மாறுது மனுஷனுக்கு. மாறும்போது தான் சூரியக்கலை ஏற்றின சூட்டை உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கின்னு சந்திரக்கலை அதை மிதப்படுத்துது, பேலன்ஸ் பண்ணுது. சூரியனுடைய ஒளி நேரடியாக அந்த பூமிக்கு பட்டுதுன்னா பூமி சுக்கு நூறாக வெடிச்சு போயிடும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பகலில் பார்க்குறோம் சந்திரனே இல்லை, ராத்திரியில் மட்டும்தான் சந்திரன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சந்திரன் எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது. சூரியனுடைய ஒளியால் சந்திரன் தெரியல, நட்சத்திரம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. சூரியனுடைய ஒளியால் பகலில் நட்சத்திரம் தெரியல, ஆனால் அதெல்லாம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியன் கொடுக்குற வெப்பத்தை இந்த பூமி எவ்வளோ தேவையோ சந்திரன் மிதைப்படுத்தி கொடுக்குது. அதில் தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா இங்கே ஒரு புல் பூச்சி கூட இருக்காது, எல்லாம் காஞ்சி கருவடாக போயிடும். பூமியே வெடிச்சிடும் அந்த வெப்பத்தில். அதை காப்பாற்றக்கூடியது தான் சந்திரன். அந்த சந்திரனுக்கு பேர் தான் இந்து மதம்னு வச்சிருக்கு. இந்த மிதைப்பத்தி உயிரினங்கள் வாழறதுக்கு வழி செய்கிற சந்திரனுக்கு பேர் இந்து. அதனால இந்த சுகமா நம்ம அனுபவிக்கிறதால நம்ம மதத்தை இந்து மதம்னு மாத்தினாங்களே தவிர தனி ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது இந்துன்றது. உலகம் ஃபுல்லா இந்து. இப்போ மதங்கள் வேறு வேறு இருக்கலாம். இப்போ நமக்கு ஓடுற மூச்சு சூரியக்கலை சந்திரக்கலை. சரி, இது இந்துக்களுக்கு மட்டும் சூரியக்கலை சந்திரக்கலை, வேற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற கலையா வரும்? உலகம் ஃபுல்லா ஒரு கலை தான், சூரியக்கலை சந்திரக்கலை தான். அந்த 2 மூச்சு இல்லை சொன்னா உலகத்துல ஒரு பொருளும் இருக்காது. மதங்கள் வேற வேறுனு மனசு தேடிக்கிச்சே தவிர மூச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒண்ணுதான். கடவுளுடைய படைப்பு உலகத்தில் உள்ள மனிதனுடைய அமைப்பு ஒரே அமைப்பு தான், நிறங்கள் தான் வேறுபட்டிருக்கும். அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, ஒரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கலாம். ஒரே மாதிரி உலகத்தில் எங்கெங்க மனிதங்கிறான அத்தனை மனிதனும் ஒரே வடிவம் தான், ஆண பெண்ணு, ஒரே மூச்சு தான் 2. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும். அதனால் இந்த மூச்சு மிதைப்படுத்துறதால சந்திரகுலம்னா இந்து மதம் அப்படின்னு வச்சாங்க சாமி. இது எப்பவுமே மாறி 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 ஓடிக்கினுக்கிறதால நம்ம உடல் மிதமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூரியக்கலை அதிகமாக ஓடும்போது மனிதனுக்கு சோம்பல் ஏற்படும். சந்திரக்கலை மனிதனுக்கு அதிகமாக ஓடும்போது ஆசைகள் உருவாகும்.
இதெல்லாம் விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞானத்துடைய தொடர்ச்சி தான் விஞ்ஞானம். ஏன்னா மெஞ்ஞானம்ன்றது ஒரு முழுமையானது, விஞ்ஞானம்ன்றது ஒரு குறையானது. இப்போ தான் ஆராய்ச்சின்னு இருக்கிறோம், இன்னும் முடிவடையில். இப்போது முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு சூரியன் ஒன்று தான் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சித்தர்கள் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் அதை யாரும் ஒத்துக்கல. அப்போ ஏன்னா இவன் போட்டோ எடுத்து எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது, இருக்கிறத பார்த்துட்டோன்னு சொல்லிட்டான். விஞ்ஞானம் தேடிக்கின்னு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு சூரியன் தான் சொன்னவன் போய் இப்போ 7 சூரியன் இருக்குதுன்றான். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது விஞ்ஞானம்ன்றது ஒரு கையளவு, மெஞ்ஞானம்ன்றது கடலளவு, முழுமை பெற்றது அது. இது இன்னும் இப்போ தான் ஆராய்ச்சி குழந்தை மாதிரி இது விஞ்ஞானம். அதனால் இதையும் அதை ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அதிகமான சூரியகலை மூச்சு ஓடிச்சுன்னா உனக்கு சோர்வு வரும், தூங்கலாமான்ற எண்ணம் வரும். அதிகமான சந்திரகலை ஓடிச்சுன்னா இத்த வாங்கலாமா இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி ஆசைகள் உருவாகும். இதுதான் சாமி வித்தியாசம். சொல்லுங்க. இப்போ இந்த சூரியகலையும் சந்திரகலையும் நடக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்ன சார்? நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாது சாமி. நீ என்ன செய்ய முடியும்? ஒரு யோகி செய்ய முடியும், ஒரு சராசரி மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் சூரியகலை இருக்குது சந்திரகலை இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசுகிறோம். சராசரி மனுஷன் இதை பற்றி பேசுவானா? உடலை பற்றி தான் பேசினுப்பான். என் உடம்பு பிடிக்குது, என் உடம்பு பிடிக்குது, நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன் இப்படி தான் பேசினுப்பான். ஏன்னா அவன் கண்டது உடல், அவன் காணாதது உயிர். உயிரை கண்டவனுக்கு தான் அதனுடைய நிலைகள் என்னான்னு தெரியும், உயிரை காணாதவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு சராசரி மனுஷன் அதை பற்றி அவன் யோசிக்க போகிறதே கிடையாது, அதனால் அவன் எதுவும் பண்ண போகிறதில்லை. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுவான், சந்திரகலையிலே ஓடுது அவனுக்கு குளிர்ச்சி ஆகுது உடல் அப்படின்னா அவனே மாற்றுவான் சூரியகலைக்கு. சூரியகலைக்கு மாற்றி அந்த கோல்டை வந்து ஈட்டாக்குவான். சரி, சூரியகலையிலே ஓடி உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, மோஷனு கூட போக முடியல அப்படின்னா உடனே சந்திரகலையை மாற்றுவான். அது யோகிக்கு சாத்தியம், ஆனால் சராசரி மனுஷனுக்கு சாத்தியம் இல்லது. ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு போதா இல்லையான்னு நீ யோசித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க அது மேலே போய் மாற்றுவத்த? அவனுக்கு இந்த உடலை மறந்துவிட்டு அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் மேலே நினைப்பு, அதனால் அவனால் முடியும். ஒருத்தரால் முடிஞ்சது என்னால் முடியும்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியும்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பணக்காரங்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் கூட ஆயிடுவேன்னு வாயில் பேசலாமே தவிர ஆனால் ஆக முடியாது. ஆகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி யோகியினுடைய நிலையும் சராசரி மனுஷனையும் ஒப்பிடவே கூடாது. நமக்கு இதுக்கு முன்ன எவ்வளோ ஜென்மம் எடுத்திருக்கோன்னு தெரியாது, இனிமே எவ்வளோ எடுக்க போறோன்னு தெரியாது. இதுதான் நம்ம கடைசி ஜென்மமா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? தெரிஞ்சுக்கவே கூடாதுமா. தெரிஞ்சுக்கினீங்கன்னா விபரீதம் வந்துடும். என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வந்தாங்க. அவர் சொன்னார், நான் இமயமலைக்கெல்லாம் போய் வந்தேன். ஆமாம் சாமி அங்கே உட்காந்துங்கிறா, சிவபெருமான் உட்காந்துங்கிறா, நீ வரேன்னுட்டு ஆசீர்வாதம் வாங்கினு வரப்பேன். டூரிஸ்ட் மாதிரி போய் வரீங்க, கடவுளை தேடி போகல, நீங்கள் டூரிஸ்ட் மாதிரி போய் வரீங்க அப்படின்ட்டு. அவருடைய சம்சாரத்துக்கு, எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு சந்தேகங்க அப்படின்னாரு. என்ன சந்தேகங்க அப்படின்னு. நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு. என்னடா வம்பு வேலையாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கணும். நான் சொன்னேன், எத்தனை பசங்கம்மா உனக்குன்னு? 2 ஆம்பளை பசங்க. என்ன பண்ணுறாங்கன்னு? ஒருத்தன் சிங்கப்பூரில் கடை வச்சுக்கிறான், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. ஒருத்தன் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான். ரொம்ப சந்தோஷமா. போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்னு கேட்குறேன். போன பிறப்பில் நீ பிச்சை எடுத்துக்கின்னு இருந்த, இப்போ போய் பிச்சை எடுமா அப்படின்னு. இல்லைங்க, அது எப்படிங்க? ஏன்னா 2 பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்குது, புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, போய் பிச்சை எடுக்க முடியாது. சரி, இதுவா? நான் இது சாதாரண குடும்ப விஷயம். போன பிறவியில் நீ ஓமந்தூர் ரெட்டியாரனுடைய தங்கச்சியாக இருந்து, இது மைசூர் மகாராஜாவினுடைய தங்கச்சியாக இருந்த, போய் பாகங்க இல்லைம்மான்னு கேட்க முடியாதுன்னு. அப்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. ஒரு மனித உடல் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே 1000 எண்ணங்களை போட்டு வச்சுருக்கிறோம், 1000 அனுபவங்களை வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே எல்லா அனுபவமும் இந்த உடலோடு அழிஞ்சு போகுது. அப்போது அந்த முன்பிறவியினுடைய ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிறவியில் எவ்வளோ விபரீதங்கள் நடக்கும். இப்போ நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், போன பிறவியில் எங்கள் தாத்தா பணக்காரனாக இருந்திருப்பார்,
இப்போ தெரிஞ்சதுன்னா அதில் போய் பார்க்க கேட்க மாட்டேன் நான். அது தெரியாத தலைக்காமல் நீங்கள் உட்காந்து கட்டிங்க கிடக்கிறேன். எப்போவுமே முன்பிறவியும் சரி பின்பிறவியும் சரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் விபரீதம் நடக்கும். இறைவன் வந்து பேரறிவாள நம்மளை மாதிரி இல்லை. அப்போது இறைவன் விபரீதம் நடக்கும், உலகம் அழிஞ்சிடும், அவனுக்கு அந்த ஞாபக சக்தியை இழந்துடணும், அந்த உடலோடு போயிடணும் அப்படின்னு உருவாக்குறதால நிம்மதியாக வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் முன் பிறவியில் அடுத்த பிறவியில் நமக்கு வரப்போகிற விபரீதங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போமா? இருக்க முடியாது. போன பிறவியில் இருந்த வசதிகள் தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியாக இருப்போமா? அப்பவும் இழந்துடுவோம். அதனால் இது ரெண்டுமே தெரியக்கூடாது. அவ்வை சொல்லும், ரொம்ப அழகாக சொல்லும் வார்த்தையை. ஒருத்தர் போய் நான் முப்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, இப்போ நீ என்னவா இருக்கிற? நான் ஞானியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்துக்கிறேன். சரி, முன்பிறவியில் வந்து நீ பணக்காரன் வந்து இப்போ திருப்பி பணக்காரன் ஆவியான்றது, இல்லை ஆக மாட்டேன்றது. ஆவாத்துக்கு உனக்கு எதுக்குடா இந்த வீண் வேலையெல்லாம், ஞானத்தை தேடி போடான்றாங்க. அது மாதிரி எப்போவுமே இருக்கிற காலம் வரைக்கும் நல்லதை செய்து வாழணும், இருக்கிற காலம் வரைக்கும் தர்மம் செய்து வாழணும், இருக்கிற காலம் வரைக்கும் கடவுளை முழுமையாக நம்பி வாழணும். அதுதாம்மா வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் போன பிரிவு இந்த பிரிவு அடுத்த பிரிவையெல்லாம் யோசனை பண்ணினா விபரீதங்கள் வரும். அதனால் அதெல்லாம் மறந்துடும். சாமி, நம்ம பிண்டங்கள் கொடுக்குவது எதற்காக சுவாமி? இது பிராமணர் வந்து வகுத்து வச்சு அவங்க தொழிலுக்காக வகுத்ததுங்க. இந்து மதத்தினுடைய அடிப்படைப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு உயிர் உடலை விட்டு ஆன்மாவோட கலந்துடும். உயிர் தனியாக போகாது. சாகாக்கால் போகா புனல் வேகா தலை பற்றி அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அது நேற்று வீடியோவில் வந்துருக்குது, ஒரு 2 நாள் முன்ன வீடியோவில் வந்துருக்கு. இந்த பிண்டம் வந்து இந்த சாகாக்கால் போகா புனல் வேகா தலை, சாகாக்கால்னா உயிர், போகா புனல்னா விந்து, வேகா தலைன்னா ஆன்மா. இது முப்பொருளாக இருந்து தான் மனிதனை இயக்குது உலகத்தில். ஆனால் மரண தருவாயில் இந்த 3ம் ஒன்றா போய் இணையுது. ஒன்றா இணைஞ்சு தான் ஆன்மாவாக வெளியே போகுது. அப்போ மறுபிற ஜனனம் எடுக்கும்போது என்ன பண்ணுது, இது 3ம் ஒன்றா பூந்து தனித்தனி இடத்த பிடிக்குது. அப்போது ஒன்று இந்த விந்துன்ற சக்தி வந்து இடுப்பை பிடிக்குது, ஆன்மான்றது வந்து இதை பிடிக்குது, உச்சியை பிடிக்குது, உயிரின்ற மகாவிஷ்ணு வந்து வயிற்றை பிடிக்கிறார். இந்த முப்பொருளாக இருந்து தான் இயக்கம் நடத்துது. இங்கே உலகத்தில் நீர் நெருப்பு காற்று இது 3 தானே இயக்கம். ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, 2 இயக்கம் கிடையாது. ஆனால் இந்த முப்பொருள் தான் இயக்கம். அதே மாதிரி மனித உடலுக்குள்ள ஆகாயம் தலை, பூமி உடல். ஆனால் இந்த உடலுக்குள்ளவும் முப்பொருள் தான் இயக்குது, நீர் நெருப்பு காற்று தான் இயக்குது. அப்போ காற்றாக இருக்கிறது உயிர். அந்த உயிர் தான் சாகா காலுன்றோம். அது அழியுது. காற்று அழியுமா? அழியாது. அப்போ காற்று அழியதில்லை. விந்து போகுமான்னா போகாது, உன் உடலுக்குள்ளே அது போயிடும். அதே மாதிரி நாதத்தை வந்து ஏதாவது தண்ணி நினைக்குமா இல்லை கத்தி வெட்டுமானா எதுவும் வெட்டாது ஆன்மாவை. அதனால் இந்த முப்பொருளும் சேர்ந்து தான் போகுது. அதுதான் சாகாக்கால் போகா புனல் வேகா தலைன்னு. அப்போது அப்படிப்பட்ட உடல் வந்து வேறு பிறப்பு எடுத்துடுது. வேறு பிறப்பு எடுத்து அது பிறந்து அது வளரும்போது இந்த நீ உன் தாத்தா செத்து போயிட்டார். உன் தாத்தா பிறந்து வளர்ந்து எப்போவோ 4 குழந்தைங்களை பெற்று அங்கே வாழ்ந்துன்னுக்கிறார். அவர் ஒரு அப்பாவா. நீ கொடுக்குற பிண்டத்தை யார் வாங்கிறது சொல்லு? இந்த பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பிராமணர் அவங்களுடைய தொழிலுக்காக வச்சுக்கணும். ஆனால் வீட்டில் தவசம் கொண்டாடுறது, இந்த காரியம் செய்யுது, இதெல்லாம் தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு நான் தெரிவேன், எங்கள் அம்மா தெரிவாங்களா, எங்கள் அப்பா தெரிவாங்களா? தெரியாது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது இவங்க தான் ஆயா, இவங்க தான் தாத்தா அப்படின்னு தெரியும். இதை காட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுங்கள் தேவை. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்குறது, தண்டம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து யார் வாங்கிறது? எதோ அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு, எங்கப்பா இந்த ஊரில் இருக்கிறேன் நானுன்னு. அது என்ன பிண்டம் கொடுத்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே அவருக்கு பசி எடுக்கும். இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா தான் நமக்கு தெரியும். இது அவங்களுடைய தொழில். அந்த தொழிலுக்காக இதெல்லாம் வகுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் பிண்டம் கொடு, விருப்பம் இல்லைன்னா விட்டுடு, தேத்தி விட்டுடு. ஒரு ஐயரம்மா போன மாதம் முன் மாதம் வந்தாங்க. அவங்க உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரன் உபதேசம் வாங்கிக்கிறார், அவரும் பிராமின்னு. அவர் கேட்டார், இது மாதிரி கடன் உடம் வாங்கி இதெல்லாம் செய்யணுமா சாமின்னு. செய்யாத, உன்னை யார் செய்ய சொன்னாங்க? தேவையில்லாத கடன் வாங்கி செய்துட்டு பின்னாடி கஷ்டப்படாத. இந்த பிண்டம் கொடுத்து ஒன்று உங்கள் அப்பா சாப்பிட போகிறதில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்களோ இல்லை இறந்துட்டாங்களோ,
அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாய் தகப்பனை நினைக்காத மனித பிறவியே இல்லைன்னு வேணும். ஏன்னா இந்த தாய் தகப்பன் தான் இந்த உலகத்துக்கே ஒன்று அடையாளம் காட்டணும். கடவுள் அடையாளம் காட்டல ஒன்று, கடவுள் கூட அப்புறம்தான். அதனால தான் சொன்னான் மாதா பிதா குரு தெய்வம்னா. நீ உன்னுடைய தாய் தகப்பன் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ யாருன்னே தெரிய போகிறதில்ல. அப்போ இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது உன்னுடைய தாய் தகப்பன் தானே. அதனால தானே நான் சொன்னேன், காலையில் கூட சொன்னேன், தாய் தகப்பனை வணங்குங்க, கண்டவ காலில் போய் விழாதீங்க அப்படின்னு சொல்லி. எப்போ ஒருத்தன் தாய் தகப்பனை வணங்குறானோ அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கண்டிப்பாக காத்து நிற்கும். எப்போ தாய் தகப்பனை உதாசனம் பட்டுறானோ அந்த தாய் தகப்பனுடைய வயிற்றறிச்சல் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். இதெல்லாம் வராது, கல்யாணம் பண்ணிக்காது. அப்புறம் நீ ஆம்பளை அப்போ வந்து மீச தாடியெல்லாம் வச்சுன்னு காமம் வராதுன்னா என்ன பண்ணுவாத்த சொல்லுப்பா, பதில் சொல்ல மாட்டியா? செத்து போனோன்றான். அது வரலக்கூடாதுன்னா செத்து போனோம், அதான் வழி. அதுக்கு அது உயிராக இருக்கிற வரைக்கும் அது இருந்து சாப்பிட்ற இல்லை, ரத்தம் ஊறுது இல்லை, அதுலேருந்து தான் வருது விந்து. சாப்பிடாத நிறுத்தினா காமம் வராது. சாப்பிடாது நிறுத்திப்பார். ஒரு 20 நாள் சாப்பிடாத எதையுமே தானாக காமம் அடங்கிடும். சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் காமம் இருந்துக்குன்னு தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சோறு போட்ட துணிவியா பிடிக்கலையா, அப்புறம் காமம் வரக்கூடாதுன்ற எப்படி வராது இருக்கும். டெய்லி ஒரு சாப்பாடு வச்ச சாப்பாடு போட்டு உப்பு உப்பு குழம்பு கிழம்பு இல்லாத சாப்பிட்டுணுவா. ஒரு 20 நாள் தானாக அடங்கும். காரம் புளிப்பு உப்பு இருந்தால் காமம் வரதான் செய்யும். சொல்லுங்கப்பா. சித்தர்கிட்டலாம் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? சித்தர் 10 வயசில் போயிட்டா, நீ எத்தனை வயசில் வந்துக்கிற? இன்னொருத்தரை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அவங்க நிலை வேறு, உன் நிலை வேறு. அவங்க ஒரு பிறப்பில் சித்தன் ஆகலை, பல பிறப்பு எடுத்து சித்தன் ஆனான். நீ ஒரு பிறப்பில் இன்னும் 1வது கூட தெரிஞ்சிக்கல, சித்தர்களை பற்றி பேசுகிற. சித்தர்னா அவ்வளோ விளையாட்டு விஷயமா? ஏம்மா இந்த உப்பு இல்லை, அவங்க சொன்ன உப்பு வேறு உப்பு. நீ சாப்பிட்டுக்கிற உப்பை சொல்லலை, அவங்க வேறு உப்பு. அது உனக்கு என்னத்துக்கு அந்த உப்பை பற்றி என்ன சொல்கிறாரு? திருக்குறளா? என்ன சொல்கிறாரு? இல்லை என்னப்பா சொல்கிறாரு? சொல்லு. என்னப்பா புக்கு எடுத்துன்னு வந்துட்டா, பாட்டு எடுத்துன்னு வந்துட்டா, அதுக்கு பொருள் தெரியலன்ற. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதில் விளக்கம் என்ன சொல்கிறாரு? இயற்கையோட இணைந்து. ஆசை இல்லாத இயற்கையோட வாழ முடியுமா உன்னால? பின்ன அவர் சொல்லிட்டு போட்டார், அவர் நிலையிலேருந்து ஊர் நிலைக்கு ஒத்துப்பார். அவர் சொக்காயில் இருந்தார், நீ அவுத்து போட்டு வாயம் பார்க்கலாம் ஊர்லேருந்து. ஒருத்தரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்கிறாரு வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு. முடியுமா உன்னால? இங்கே சொன்னார் உலகத்தை ஒத்து போவாத, நீ தனித்து வாழுன்றாரு, இயற்கையோடு வாழுன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? ஊரோட ஒத்துப்போ, இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கன்றாரு. அப்போ எதை எடுத்துக்கிற சொல்லு? எதை பார்த்து போகிற? அதனால் அவர் சொன்னது அத்தனையும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாது. அவங்க நிலை வேறு, உயரமான நிலை. நம்ம நிலை எல்லாத்தையும் பண்ணி போட்டு ஒரு கால் சட்டி எடுத்துன்னு சுற்றின்னு வரோம் நம்ம. அதனால் நமக்கு முடியாது, எல்லாரோடையும் ஒத்து தான் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்குறீங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி, எனக்கு ஓடுவானா பொண்டாட்டி வானா புள்ள குட்டினா இந்த பக்கமே திரும்பாதீங்கன்ட்டு. எல்லாமே செய்யணும், எதுலேயும் நீ ஒட்டாமல் செய்யணும். அதான் வாழ்க்கை, அதான் கடவுள் வழிபாடு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடன் வாங்கி துண்ணு போட்டு வீட்டுக்கு பயந்துக்குன்னு குடும்பத்தை நடத்த முடியாது ஓடி போகிறவன் தான் கடவுளை தேடி ஓடி போக மாட்டான். அவன் எங்கே போய் இமயமலையில் விட அவன் எண்ணெல்லாம் வீட்டில் தான் இருக்கும், உடல் தான் அங்கே இருக்கும். அதனால் சாதனைன்றது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம். அதனால் ஒவ்வொரு நிலையும் நம்ம நிலை என்ன, நம்மளுடைய குடும்பம் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெரிய மகான் சொல்லிக்கிறாரு, அப்படி போகிறங்கன்னா நீ வீட்டில் விட்டுடணும். அது முடியாத காரியம் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எனக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. டீ கடைக்கார் சொன்னார் போலுக்குது அவர்கிட்ட, இது மாதிரி பாண்டு குருநாதர் அவருன்ட்டு. அவர் உட்காந்து நேராக உட்காந்து நேராக என்கிட்ட வந்தான், சாமி நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா. எதுக்கு இமயமலைக்கு போகிறேன்? இமயமலைக்கு போனால் என்ன சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும்.
எல்லா குடும்பத்துலேயும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்ச இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ 2 கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா எனக்கு கடவுளுக்குறாண்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதுலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. எந்தே தீரும். இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில் ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு எடுத்த பிறகு நீ கடவுளில் சேர்னா நல்லதே செய்யும்போது 2 பிறப்பில் கடவுள்கிட்ட போய் இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம். நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிறப்பார், அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க, அதுவே பெரிய புண்ணியம். சரி சரி. வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு. அது என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்கு நான் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் சேரும்போது சாதாரணமாக சேர்ந்ததை விட இன்பமாக இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எப்போ துன்பத்தில் இருந்து அவன் இன்பத்தை அடையிறானோ அந்த துன்பத்தை விட இந்த இன்பம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விஷயத்தில் 70% துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த 70% துன்பத்தை அவன் ஏன் தாங்குறான்னா அந்த 30% இன்பத்துக்காக அதை தாங்கினுக்கிறான். அப்போ 30% இன்பம் கிடைக்குது. அந்த 30% இன்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 70% துன்பத்தை அனுபவிக்க தயாராகிறான். அப்போது துன்பமும் இன்பமும் இல்லாதான் இறைவனுடைய பாதை. அங்கே துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. எப்போ இன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம், எப்போ துன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு. ஆணுனுடைய தொடர்ச்சி பெண்ணு, பெண்ணுனுடைய தொடர்ச்சி ஆணு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது அது. அப்போது இது ரெண்டும் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னா அங்கே இடையில் என்ன இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏங்க துன்பமும் வேணாம் இன்பமும் வேணாம், அதுக்கு இடையில் என்ன வாழ்வு அது? ஒன்று மனுஷன் என்ன பண்ணுவான், துன்பப்பட்டுனுப்பான், இல்லை இன்பத்தில் இருப்பான். இன்பமும் வேணாம் துன்பமும் வேணான்னா அது என்ன வாழ்வு? ஏம்பா அமைதியான வாழ்வு. அப்போது மனிதன் பிறப்பு அமைதியாக வாழறதுக்கு தான் இங்கே பிறந்தான். இவன் ஆரவாரத்தில் விழுந்ததால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி போச்சு. அப்போது ஆண்டவனுடைய வழிபாடு, அந்த வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்போ அமைதியை வச்சுக்கிறவன் யார்? ஆண்டவன். இப்போது ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம், பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுங்கிறவன் ஆண்டவன். அப்போ அவனை தேடி போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். உலகத்தில் ஆரவாரங்குது, அதனால் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி போகிறோம்? இது ஒரு நாள் 2 நாள், நான் ஒரு வாரம் போய் பார்த்துங்க இல்லை ஒன்றும் நடக்கலைங்கன்னா அதெல்லாம் முடியும். வாழ்நாள் முழுதும் போனோம் இல்லை, அதுதான் உன்னுடைய முயற்சி. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இல்லைங்க, ஒரு வாரம் போனோங்க நான் இல்லைன்றதுல புரோஜனமே கிடையாது. தெரிஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ ஒரு துணி போட்டுன்னுக்குறோம் இல்லையா, அந்த துணி மில்லிலேருந்து வரும்போது பல்ச்சின்னு வந்தது பால் மாதிரி இல்லையா, அதை ஒரு வாட்டி கட்டிட்டோம், நம்ம துவைக்கிறோம்
கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. திருப்பி 2 வாட்டி கட்டணும், திருப்பி துவைக்கிறோம், அது வந்த மாதிரி இல்லை கலர். எவ்வளோ தான் துவைச்சாலும் நம்ம அது வந்த கலர் இல்லை, மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வெள்ளாவில் வச்சு இது பண்ணுவோம், வேக வைப்பாங்க. அப்போ வேக வச்சா ஓரளவுக்கு வெள்ளையாக வரும். இந்த வெள்ளாயில் வச்சு வேக வைக்கிறதா யோகம். யோகம்ன்றது என்னது? வெள்ளாயில் வச்சு மனுஷனை வேக வைக்கிறது. அவன் எப்படி அடுப்பில் துணியங்களால் போட்டுட்டு பானைங்களில் கீழே அடுப்பு கொளுத்துவான், அந்த கொதிப்பில் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும் சோட்டா மாவில். அந்த மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்பில் நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சிங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி, ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச. உன்னை மறந்திய நீ. உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா ஒரு நாள்னா? இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே. 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசில் செத்துக்கலாம். இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே. இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில், இல்லையா? இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலன்னா புரியாது. சொல்லுங்க. தேக உணர்வே இல்லாமல் எப்படி? நான் தான் சொன்ன செத்துட்டா இருக்கலாம்பா, ஒரே பதில் தான் அதுக்கு. செத்தால் உணர்வு கிடையாது, 8 வச்சுனாலும் அங்கேயே கிடக்கும். என்னான்னு கேட்க போதில்லை, அது ஒரு வழி தான் அதுக்கு, வேறு வழியே கிடையாது. அது டாக்டரு குடலையே வயிறெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அவர் நினச்சா நெற்றிக்கண் திறந்துடலாம். முதல்ல நெற்றிக்கண் எங்கே இருக்குது? நான் சொல்கிறதெல்லாம் பொறிக்கிற பொருளுக்குதா? விளையாட்டு விஷயம் நினச்சிங்கன்னாத. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பண்ணா வேலை செய்கிற? ஏன் பண்ணுற அந்த வைத்தியம்? ஏன் நீ பண்ணணும்? ஏன்பா பண்ணணும்? ஏன் பண்ணுற? ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஏன் பண்ணுற? நீ பாட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. எதுக்காக பண்ணுறத? சோத்துக்காக பண்ணிங்கிற. அது எதுக்கு உனக்கு சோறு? நீ தான் சாக போடணும், உணர்வே இல்லாதனாச்சு. உனக்கு எதுக்கு சோறு? இதெல்லாம் செய்யக்கூடாது, சும்மா உட்காந்துரு. அதான் சுகம், நிம்மதி இருக்கட்டும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி இருக்கிறன்னு தெரியுமா? நீ என்னவா இருக்கிறன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியாது உனக்கு. எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற? ஏமா 2 வாங்கிக்கிற. இப்போ தெரியாது. 4வது பாடத்தில் நீ எப்படி இருக்கிறன்னு தெரியும். ஏன்னா நான்ன்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது. என்னவாகுது? ஒளியாக இருக்குது. ஒளின்றது நன்மையை தரக்கூடியது. அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது. எல்லாத்தையும் தெரியும். வெளிச்சம் தானே எதையும் பார்க்க முடியும். வெளிச்சம்னா எதுவும் தெரியாது. கல்லில் வைக்கிறோமா, முள்ளில் வைக்கிறோமா, காலைன்னு கூட தெரியாது. அப்போ வெளிச்சம் வேணும், நம்ம வாழணும். அப்போது நமக்குள்ளே ஒளி பெருகணும். ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும். இருளில் கொடுப்பாங்க. இருளில் யார் கொடுப்பான்? தீமையை செய்கிறோம். மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம். நமக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தமே கிடையாது. பௌர்ணமிக்கும் நமக்கு தான் சம்மந்தம். உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது, ஆனால் இப்போ அறியல. நீ அறியிற காலம் வரும். அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாகுது. அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். சொல்லுங்க. மனசுங்கிறது, மனசு அப்படிங்கிறது வந்து கவனம், மனசு, இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம்? அது தனித்தனியாக அவ்வளோ. கவனம்னா நினைப்பு தானேங்க. அது மனசோட சம்மந்தப்பட்டது. கவனம்ன்றது அது நினைப்பு தானே. சரி, அப்போ அது மனசை சம்மந்தப்பட்டது. அப்போ அதை மட்டும் நம்ம இந்த நெத்தியில் கவனத்தை வைங்க, கவனத்தை வைங்கன்னு சொல்லுவோம். என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க? கவனம் எத்தனையோ விதங்குது. அப்படியா? பொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான், பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பான், எங்கே போகுது எங்கே வருதுன்னு. பணத்து மேலே கவனமாக இருப்பான். அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க, ஊர் மேலே வைக்காதீங்கன்றது. இந்த கவனம் வேறு, அந்த கவனம்லாம் வேறு. மனசே அடங்க மாட்டேங்குது, அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தனியாக அடங்கணும்? ஒரு நாள் 2 நாளில் மாடு இடிக்கிற மாடு, அதை போய் நேராக புஷ்ணம் மாடு தான் நம்ம புஷ்ணம் வந்தோன்னா குத்தி போடுவோம் நம்மளை. அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு 5 வருஷமாவது ஆகணும், அப்போ தான் அடங்கும். எத்தனை வருஷமாக அடங்காத ஊரெலாம் சுற்றிக்குது. இது
கொஞ்சமாவா சுற்றிக்குது, கொஞ்சமாவா ஆட்டம் போட்டுக்குது. அது 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் அடங்காது. அது தானாக அது வேணும். மூச்சு அடங்குனா மனம் அடங்கும், மனம் அடங்குனா மூச்சு அடங்கும். அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேன்னார். இது நல்லா ஏற்றி இறக்குடா, அப்போ தாண்டா மூச்சு அடங்கும். மூச்சு அடங்குனா தான் மனம் அடங்கும். இது பண்ணுறவன் என்னன்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மன அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாத. மன அடங்கிட்டானா அடங்கிட்டான்னு உட்காந்துருங்க. ஏன் செய்யணும் அந்த வேலை? இவ்வளோ காலம்தான் சம்பாரிச்சு போட்டிங்களே, முடியாது. ஏன்னா புகழ் போயிடும், பணம் போயிடும். அதனால் செய்தான். இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்கல்னா எப்படி அடங்கும்? சும்மா இருப்பதே சுகம்னா சும்மா இருக்க முடியலையே. உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்ததுன்னா சும்மா இருக்கிறது. தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்து கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது. தின்ன மேலே உட்காந்து பாரு, ஒரு 80 வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறாரு அவர். அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்கார மாட்டார். உட்காந்துன்னு அமெரிக்காக்காரன் ஏன் குண்டு போட்டான், என்னத்துக்கு பண்ணான் அவன், நீ யோசிச்சுருப்பார். யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும், மனசு இருக்கும். அந்த யோசனை நிற்கணும்னா செயல் நிற்கணும். முதல்ல எல்லா செயலும் செய்து என் மனம் நிற்கலையானா எங்கே நிற்கும்? நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க. அப்படி எப்படி நிற்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, மாயில் மாட்டிக்கணுங்க. பொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கணும். நீ தானடா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு கட்டிக்கணும் வந்த, அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கல்னா அடங்காது. எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும். மனம் அடங்குச்சுன்னா செயல் நின்றுடும். ரெண்டும் தொடர்பு. புலன் அடங்கணும், மனம் அடங்கும். மனம் அடங்குனா புலன் அடங்கும். அதுக்கு தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக வீடு கோனேன்னா. இந்த 2 மாட்டை நல்வினை தீவினைன்ற மாட்டை நல்லா ஓட்டினேன்னா அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கிடண்டான்னா. இதை நம்ம ஓட்டவே முடியலையே. அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வருது, ஏந்து போடுறோமே. அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம்? சும்மாவே அடங்கிறதா யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையே. அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறதில்லை. ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே செய்து, இந்த ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை, பல பிறப்பில் அலைஞ்சி இருக்குது இந்த மனம். அப்படிப்பட்ட மனம் வந்து இப்போ திடீர்னு அடங்கன்னா அடங்கிடாது. ஆனால் எடுத்து போட்டுற பொருளாக அது. மனம் போயிடுச்சுன்னாவே பணமாக மாறிடுவோம். அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம்? அதனால் மொல்ல தான் அடக்கணும். அது போக்கிலேயே போய் அது கூடவே உறவாடியாக அடக்கணும். அதனால தான் சொன்னான், அவித்த வித்தே முளையாது அப்படின்னா. இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில். எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினா கூட முளைச்சிடுமா. ஆனால் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது முளைக்காது. அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வைச்சிடுறான்றான். வேக வச்சுடு, அது பிறப்பு எடுக்காதுன்றான். யார் வேக வைக்க தயாராகிறதுங்க? யாராலையும் முடியல. போனவொடனே இங்கே கேட்குறதோடு சரி, போனவொடனே எல்லா செயலையும் இறங்கிடுறோம். அப்புறம் எப்படி அடங்கிட்டோம் அது? அதனால் அடங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும். அடுத்தவனால அடக்க முடியாது. இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு நல்ல குரு நினச்சா 3வது கண் திறந்துடலாமா? எங்கே இருக்குது 3வது கண்ணுன்னு தெரியுமா? அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது. எந்த குருவாலையும் முடியாது. 3வது கண்ணு குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுக்கிறேன் நான் தொந்தர மாட்டான், எல்லாருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களாம் கண்ணை. அது மாதிரி இதெல்லாம் நம்மளாக ஒரு பிரமையை உண்டாக்கக்கூடாது. எது நிஜமோ அதை மட்டும் பேசணும், எது முடியுமோ அது மட்டும் பேசணும், முடியாதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும். செயல் அடங்காமல் மனம் அடங்காது. ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும், பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும், பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. அதெல்லாம் செய்யும்போது மனசு எங்கே அடங்கும்? இது மேலேயே இருக்காது, அது மேலே தானே இருக்கும். அப்புறம் எப்படி மனம் அடங்கும்? அதனால் போகிற போக செய்துக்கினே போங்க, தானாக அடங்கும். அது 1 மாதம் 2 மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லை. அது வருஷ கணக்கு பல பிறப்பு வேணும். அதுக்கு எந்த ஞானியும் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது. அவன் பல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியில் முடிச்சு கடைசியில் ஒரு பிறவியில் முடிச்சுட்டு போகிறான். அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான். மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது. நான் செய்தேன், என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல் இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது, இதை செய்யறதும் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் எடுத்துனா உன்னாலன்றது இல்லாமல் போயிடும். அப்போ நானுன்றது அழியும். அதுதான் முக்கியம். நானுன்றது இருக்கிற வரைக்கும், அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது. அது நிச்சயம்.
அந்த அகங்காரன்றது அடங்கதான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும். ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி, அது வளர்ந்து விருட்சம் ஆகிற வரையும் காத்திருக்கணும். விதை நட்ட உடனே நமக்கு மாம்பழம் ஒன்று கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம், அது வளர்ந்து செடி செடியாகி மரமாகி காய் காய்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏங்க காய்க்கல? விதை நட்டுனாங்கன்னா காய்க்காது. இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு. அதனால் நானுன்றது அங்கே இருக்கக்கூடாது. என் செயல், நான் வாழறேன், கடவுளால் வாழறேன். நான் இதை செய்தேன், கடவுளால் செய்தேன், என்னால் செய்தேன், நான் செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம். அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும். சொல்லுங்கள். உள்ள சொல்லிக் கொடுக்கணும், குரு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் வாங்கணும். அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுபடி செய்யணும். தானாக செய்திட முடியாது. தானாலாம் செய்தால் அது எல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர செய்ய முடியாது. தானாலாம் யாரும் வழி தெரியாமல் இதெல்லாம் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் படித்து கூட பண்ணிடலாம். இது அது உடல் கலை, இது உயிர் கலை. இது ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது, விபரீதத்தை உண்டாக்கிடும். உணர்வுகள் இருக்குது. உணர்வுகள் ஒளியில் இருக்குங்கிறாங்க. நீயே ஒளியிலேருந்து வந்தால்தான். ஒளின்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது, மறைமுகமாக இருந்து ஒன்று செயலாக்குது. அந்த செயல் அந்த விந்தில், தாய் தகப்பனுடைய விந்தில் அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல். இப்போ நாய் உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ரெண்டுமே உயிர் தான். ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு, நாயினுடைய செயல் வேறு. இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல், அது மாதிரியான அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது. இதனுடைய விந்து அது மாதிரி, இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது. மனித உடல்லையும் அப்படி தான். தாய் தகப்பனுடைய விந்து எப்படியோ அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். தாய் தகப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு தாய் தகப்ப புணரல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது, தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும். அது பிறந்த உடனே நல்ல தாய் தகப்பனாக இருந்தால் கூட கெட்ட குணங்கள் வந்துடும். அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு தான் சொல்லுவான், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியாடா இதுன்னுவாங்க. இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல், அதிலேருந்து ஏற்படுற எண்ணம், அதிலேருந்து ஏற்படுற கற்பனை, இதெல்லாம் செயலாக மாறுது. இதெல்லாம் அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது. மனம் ஒரு விதத்தில் அடங்க முடியாது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சோன்னா அடங்காது. ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன், ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கின மனம் அடங்கிச்சோன்னா அடங்க முடியாது. நாதம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது, நாதம் மட்டும் மனத்தை அடைக்கணும். ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்டும், நீ சம்பாதிக்கலாம் முடியாது. எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கோ, அப்போ தான் மனம் அடங்கும். ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு, ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது. அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள். இதெல்லாம் வராது, ஏதோ ஒரு நாளில் மந்திரத்தில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது. இது நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாழகடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, கூளம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சின்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏம்பா கடவுளை உணரணும். முதல்ல உணர்வு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதாலும் எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி.
கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நான்ன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதுல எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், நான் யார், நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகிறதுக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியெல்லாம். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். நெட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, வீடு கட்டினோன்னா பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா? அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும். அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும். உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது. அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சுன்னா அதில் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட அது தவறக்கூடாது. தவறாமல் பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும். எல்லாராலையும் முடியும், யாராலும் முடியாதுன்றதில்ல. மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையத்துக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. ஒரு கிறிஸ்டின் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, கடவுள்னா யார் சாமி அப்படின்னு. அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் கிறிஸ்டின்னு அப்படின்ட்டு. கடவுள்னா யாருன்னாரு, நீ தான்பா அப்படின்னு. நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னு. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க? அப்போ பல மதங்கள் இருக்குது. அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது. அது என்ன? அப்போ இயேசுநாதர் ஜீசஸை கும்பிட்றாங்கள்ல, ஆமாம், அவர் ஒரு ஞானி. அவர் கடவுள் 3ஆவது நாள் உயிர்ப்பித்து வந்தவர் ஏன் ஒரு 30 வருஷம் இருந்துருக்கலாமா, ஏன் நீக்கப்பட்டார் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் இயேசுநாதர் மாதிரி தான் இருக்கும். வந்தவர் ஒரு 30 வருஷம் இருக்கணும். இல்லை நான் பாடுறா, என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பாடினேன். இந்த முருகர், அம்பாள், சிவம்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன சாமி இந்து மதத்தில்னா ஒவ்வொரு ஏக்கம்பா, நீ என்னம்மா, யார் நீ என்ன, நான் மனுஷன்னாரு. மனுஷன்னு சொல்லிட்டா போதுமா, கை காலெலாம் இருக்குது இல்லை உனக்கு ஆமான்னாரு. அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன். அது மாதிரி சக்தி, சிவம், முருகன், விநாயகர்னு வச்சுக்குது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு. அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் அம்மா அவனுக்கு வசதி அப்படின்னு. உன் அம்மா உனக்கு வசதி, என் அம்மா எனக்கு வசதி இல்லை, யார் அம்மாவும் தாழ்ந்தவங்கள, யார் அம்மா உயர்ந்தவங்க இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க, உதவி மற்ற கேள்விகள். இது நம்ம யார், எதுக்கு வந்தோம், என்ன செய்கிறோம், எதை தேடணும், அதை விட்டுறோம். எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா போதும் கேள்வி கேட்டோம். நேற்று ஒரு அம்மா இப்போ ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரே பையன் சாமி, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் அந்த ஜோசியமாக பார்த்துங்கிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்கள் சாமி. காம உணர்வே இல்லாமல் எப்படி சாமி இருக்கு?
இருக்கவே செத்து பொண்ணாக இருக்காது, செத்துட்டீன்னா இருக்காதுப்பா. வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுல பிறந்துட்டு காம உணர்வு அம்பா காமம் வந்ததால் நீ வந்த, அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும்? அதை அடக்கணும். செத்தா காமம் இருக்காது. சொல்லு வேற என்ன? இது கேள்வியா? ஐயோ ராமா, சொல்லுங்கப்பா.